ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி ஈஸி ரங்கோலியன் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலோட தலைவரலாறை பார்க்கலாம் வாங்க. திருக்கோயில் தலைவர் உமையம்மையார் மயிலூர் கொண்டு கபாலீஸ்வரரை பூசித்த தலம். முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலம். நான்முகன் பூசை புரிந்து தனது பாவத்தை போக்கிக் கொண்ட தலம். நான்மறைகள் பூசித்ததால் வேதபுரி என்னும் பெயர் பெற்றது. சுக்கிரன் பூசித்ததால் சுக்கிரபுரி என்னும் பெயரும் பெற்ற பெருந்தலம். ராமபிரான் நேசித்து தங்கியிருந்து பூஜித்து திருவிழா நடத்திய நற்றலம். திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்போவையாக்கிய புகழ்த்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் நாயனார் தோன்றி வைத்திய தலம். 12 ஆழ்வார்களில் 3ஆம் மலராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமை தலம். ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற தெய்வத்தலம். சீர்த்திமிகு சிங்காரவேலன் கீர்த்திமிகு திருப்புகழை பெற்ற தலம். வான்புகழ் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தலம். தலப்பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, தலப்புராணம் மயிலாப்பூர் என்ற பெயர் இறைவி உமாதேவியார் மயில் உருவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்ட தலபுராணத்தை அடிப்படையாக கொண்டது. திருக்கோயில் சன்னதியில் உள்ள தல விருட்சத்தின் அடியில் இத்தல புராண காட்சி கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதை காண முடியும். உமையவள் சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தின் பெருமைத்தனையும் திருநீற்றின் மகிமைத்தனையும் விளக்கிட வேண்டியதெடுத்து சிவபெருமான் விளக்கந்தனை நல்கிட அதுபோது மயிலென்று தோகை விரித்தாட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தினார். அதனால் கோபமுற்ற சிவபெருமான், நீ பூதளத்தில் மயில் உருப்பெடுத்துவாய் என சாபமிட்டார். சாபம் நீங்க தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய்ய என கூறினார். திருக்கோயிலில் உள்ள புன்னை மரத்தடையில் உமையம்மையார் மயிலுரு கொண்டு சிவலிங்கத்தை வணங்கினார். உமாதேவியாரின் பக்தியை மெச்சிய இறைவன் அவர் முன் தோன்றி அவரை சாபத்தினின்று விடுவித்து அன்போடு கற்பகவல்லி என்று அழைத்தார். இத்தலத்திற்கு மயிலாப்பூர் என்று பெயரிடுமாறு இறைவனை வேண்டிக் கொண்ட உமாதேவியார் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அருளுமாறு இறைவனை வேண்டினார். இவ்வாறு மயிலை திருத்தலமானது கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் இருவரும் உடனுறைந்து அருளும் தலமாயிற்று. மயிலை திருத்தலமானது கபாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுவதற்கான மற்றொரு தலபுராணமும் உள்ளது. பிரம்மதேவன் திருமானைப் போல தாமும் 5 சிரம் உடையவன் என்று செருக்கடைய அதை அடக்க எண்ணிய சிவபெருமான் நட்சத்திரத்தை கிள்ளி கபாலத்தை ஏந்தினார். கபாலத்தை கையில் ஏந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என்று அழைக்கப்படுவதோடு அவரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.